Praise God. கர்த்தருடைய கிருபையினால வேதம் தெளிவாக என்ன சொல்லுகிறது என்றால், எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேதத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. மனுஷர் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு 4 வாரத்துக்கு முந்தைய சொன்னா, தக்காளி கிலோ 250 ரூபா வரைக்கும் உயர்த்தணும்ட்டு போயிடும்னா நான் கொஞ்சம் கூட பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். பாருங்க, என்ன விலை உயர்ந்தாலும் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். நமக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துல நம்ம குறையப்படவே கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கிறது. ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுது. பவுல் தன்னுடைய பிலிப்பியர்கள் நிருபத்துல இந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இந்த நிருபத்தை எங்க இருந்து எழுதுறாருன்னா, சிறைச்சாலையிலிருந்து வெளியில எழுதுறாரு. பொதுவாக நாங்க வெளியில இருக்கிற நாங்க தான் சிறைக்குள்ள போய் அந்த கைதிகளை பார்த்து, தெரியாம நீங்க இங்க வந்துட்டீங்க, தப்பா செஞ்சு ஏதோ உங்க மேல கேஸ் போட்டு உங்களை உள்ள கொண்டாந்துட்டாங்கன்ட்டு வெளியில இருக்கிற நாங்க போய் அவங்கள ஆறுதல் படுத்துவோம். ஆனா இப்ப உள்ள இருக்கிற கைதி என்ன சொல்றாரு, வெளியில பார்த்து நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்கன்றாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. வேதம் தெளிவாகத்தான் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கூட, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு நமக்குள்ள ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக எந்த நேரத்திலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பாடணும், சந்தோஷமாய் இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த சந்தோஷத்துல நம்ம குறைபடவே கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைச்ச பேரின்ப பாக்கியம் என்னவென்றால், அவன் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறான். வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள், எப்படியெல்லாம் நம் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை இந்த வேதாகமத்தின் வாயிலாக விவரமாக பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. 1 சாமுவேல் 2:1 என்ன சொல்லுகிறது? உம்முடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன். அங்க வசனம் தெளிவா சொல்லிருது, உம்முடைய ரட்சிப்பில் சந்தோஷப்படுகிறேன். I rejoice in thy salvation. உம்முடைய ரட்சிப்புல எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நம்ம கர்த்தர் கொடுத்த கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் இந்த ரட்சிப்பை வாங்கவில்லை, நம்முடைய நற்காரியங்களுக்காக கிடைக்கவில்லை. கர்த்தருடைய கிருபையினாலே அவர் உன்னை சந்தித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இருளின் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த ரட்சிப்பை உனக்கு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு நமக்கு அவசியம் தேவை. கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு நபருடைய முகத்திலையும் முகம் 6 மணி கடிகாரம் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா அவங்களோட முகத்துல சந்தோஷம். இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். அந்த சந்தோஷத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்க. எந்த விதத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உனக்குள்ள ஒரு சந்தோஷம் பிரவேசித்துக்கிறது. இது எப்படி நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்துல ஒரே ஒரு மனிதன் இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே அங்க ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அந்த பரம சந்தோஷம் உன் ஆவிக்குள், உன் சரீரத்துக்குள் நுழைகிறது. ஒரு மனிதன் இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே உனக்காக அங்க ஒரு பெரிய கிராண்ட் ஃபீஸ்ட் நடக்குது. என் பையன் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கான், இந்த திருமுனையில் ஒரு பையன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கான், ஒரே சந்தோஷமா இருக்கிறது. அந்த ஒரு சந்தோஷத்தான் உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிறது. ஏன்
ஒரு நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அந்த பாட்டையும் பாடிட்டோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டை பிரபலமாக நம்ம தமிழ் உலகத்தில் அதிகமாக மக்கள் கிறிஸ்தவர்கள் பாடுவது உண்டு. ஆனால் இந்த பாட்டை எழுதின அருமையான சகோதரர் மைக்கேல் எனக்கு நல்ல பர்சனல் தெரியும். மைக்கேல் எப்பவுமே இந்த பாட்டை அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்வேன், மைக்கேல் இந்த பாட்டு நீ எழுதியிருக்கப்பா, ஆனா நீ பாட்டுக்கு ஏற்றபடி முகத்துல சந்தோஷம் இருக்கு உனக்கு. இந்த பாட்டு எழுதினபடியே அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, சிரிச்சுக்கிட்டு. இதுக்கும் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை உண்டு. கையில பணம் இருக்காது, அந்த ஆளுக்கு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில இருக்காரு. அவர்னா சிரிப்பு என்ன ஜாலியா இருப்பா தெரியுமா. அந்த அவர் எழுதின பாடல் தான் உண்மையாகவே தன் முகத்தில சந்தோஷத்தை நான் பார்த்தபடினால் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். சந்தோஷம் பொங்குது எப்பொழுதும் எனக்கு சந்தோஷம். ஒரு மனிதன் உண்மையாகவே இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அவன் சும்மா இருக்கவே மாட்டான். 4 பேருக்கு ஆண்டவரை எடுத்து உரைப்பான், 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவான். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், ரட்சிப்புக்குள் வருவது பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த கிருபை என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அந்த பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒரு காலம் மூடி மறைக்கவே முடியாது. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். நான் ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டு அந்த கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 7:45 ரசிகர் தேன்கண்ணா ஓடிட்டு இருக்கு. என் தம்பி என்னை கூப்பிட்டு சொல்றான், என்னடா உங்க வாத்தியார் ஆரம்பிச்சா தெரியுமா என்ன? அமைதியா குவைட்டா இருந்தேன். கொஞ்சம் நேப்பா நீ என்ன கேட்க மாட்டியான்னா, இனிமேல் அவன் வாத்தியாரே கிடையாது, எனக்கு ஏசுநாதர் தான் வாத்தியார். அடுத்த நாள் கையில பைபிளோட கூட நான் காலைகளில் போனேன். எனக்கு பைபிள் வசனம் ஒன்றும் தெரியாது. அப்போ என் கூட வகுப்பு ஸ்கூல்ல படிச்ச நண்பரை பார்த்துட்டேன். பார்த்த உடனே என்னதான் வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவனை போய் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நினைக்கவே இல்லை அவன்கிட்ட உதவுங்கன்ட்டு. அவன் அவ்வளோ கோவத்தில் ஆரம்பிச்சிட்டான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு பிறகு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் ஒரு ஊழியக்காரனாகி ஒரு சபைக்கு பாஸ்டர் இருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எப்பவுமே ரொம்ப பாசமா பழகுவான். ஏன் நான் சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்ட நிச்சயமுடையவர், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற யாரும் சும்மா இருக்கவே மாட்டார். ரட்சிப்பை பெற்ற அனுபவம் இருக்கிறவர்கள் சும்மா இருக்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையா இருப்பார். உண்மையாய் ரட்சிக்கப்படுகிறவன் 4 பேருக்கு ஆண்டவரை எடுத்து உரைக்கிறது அவருடைய உள்ளத்தை துடிப்பாகி இருக்கும். யாரும் என்கிட்ட வந்து சொல்லல நீ மற்றவர்கள் போய் ஊழியம் செய்யலாம் சொல்லல. வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்க ஆரம்பித்து, அத கிறிஸ்தவனாக இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த பேரின்ப பாக்கியம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் இயேசு என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் கிடைக்கிறது. முதலாவது ரட்சிப்பின் மூலமாய் சந்தோஷம். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 15:16 எடுத்து வாசிங்க. அங்க என்ன எழுதி இருக்கிறது? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். அவைகள் எனக்கு எப்படி இருந்தது? என் சந்தோஷமாய் இருந்தது. வார்த்தை கிடைச்ச உடனே உட்கொண்டேன். எவனாவது மட்டன் பிரியாணி இங்க வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 1 hour காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அவன் ஐயா கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சர்வர் வரதுக்குள்ள இது காலி ஆயிரும். ஏன்னா அந்த வசனம் அதை விட பெரியது. கர்த்தருடைய வார்த்தை, the word of God. அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் என்ன பண்ண? உட்கொண்டேன். மனப்பாடம் செய்ய வேண்டும். நீ உலகத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? கர்த்தருடைய வசனம். பயங்கர பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணீர், கவலை என்ன வந்தாலும் சரி,
ஆனால் 119 சங்கீதம் 92 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வார்த்தை மட்டும் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலன்னா நான் இருக்கிறது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வசனத்தின் வாயிலாக நமக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வசனத்தின் மூலமா நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்திருக்கிறீர்கள் என்றல்ல, வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தை வாசிக்க 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 என்றும் திகட்டாது. தினசரி பத்திரிகை நீ வாசிக்கலாம், அப்படியே தூக்கி பழைய பேப்பர் கடைக்கு போயிடும். எந்த புத்தகம் அப்படிதான். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை யாரும் பழைய பேப்பர் கடைக்கு போட மாட்டாங்க. இது கர்த்தருடைய வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். அந்த வார்த்தை தான் உன்னை சந்தோஷப்படுத்த முடியும். இந்த வார்த்தை வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிற பொக்கிஷம். அந்த வார்த்தையினால் உன்னை உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும், உன்னுடைய உள்ளத்துல பேச ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த வேதாகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகத்தை படிக்க 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 உனக்கு நீ ரொம்ப வேதனை கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை பேசும், இந்த வசனம் பேசும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. மனுஷன் தான் இந்த சிறந்த நண்பன். உலகத்திலே நான் சொல்வேன், பல நண்பர்கள் உண்டு எனக்கு. நண்பர்கள் இருந்தவர்களாம் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு நண்பர் அன்று முதல் இன்று வரைக்கும், கடைசி நான் உலகத்தை விட்டு போற வரைக்கும் இருக்க ஒரே நண்பர் பரிசுத்த வேதாகம் தான். அந்த வேத புஸ்தகத்தை எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள்? வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய வசனம் நம்ம எவ்வளவு தூரமாக சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அந்த வசனம் தான். இந்த மனுஷன் பிரச்சனையோடு வந்திருக்கிறானா, அவனுக்கு இந்த வேதனைக்கு அவனுக்கு என்ன வசனம் சொன்னா அவன் ஆறுதல் படுத்த முடியும்? அந்த வார்த்தை இதிலிருந்து எடுத்து சொல்ல முடியும். டாக்டர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், எனக்கு அப்படி பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. டாக்டர் யோசிச்சுட்டே இருப்பார், ஆஹா இவனுக்கு இந்த டேப்லெட் கொடுத்தா கரெக்டா இருக்கும், மார்னிங் 1 ஈவினிங் 1. ஆஹா ஒரு திருப்பி அந்த வரதுக்கு என்னது, இன்னொரு டேப்லெட் கொடுத்தா அவன் 2 நாள்ல திருப்பி வருவான். அதனால எல்லாத்தையும் யோசிப்பாரு. அதோட கூட இந்த வார்த்தை உன்னோட பேசுகிற வசனம். உலகத்துல எத்தனையோ புத்தகத்தை படிக்கலாம், ஆனா அந்த படிச்சுட்டு மறந்துடுவோம். ஆனால் இது நம்மோடு பேசும் புஸ்தகம். இந்த உலகத்துல உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன். I memorized it, I grasped it, I just brought it into my heart. அதான் நம்ம முக்கியம். That is very important. வசனத்தின்படி ஜீவிக்கிற மனுஷன் பாக்கியவான். வார்த்தை எந்த அளவுக்கு நாம் உறுதியா இருக்கிறோம், ஆழமா இருக்கிறோம். வசனத்தை நன்றாக படித்தவன், வசனத்தை அறிந்தவன், வசனத்தை நன்றாக தெரிந்தவனிடத்தில் எந்த துருபதேசக்கார பையன் வர முடியாது, எந்த விதமான கிரியைகளும் வர முடியாது. ஏனென்றால் வார்த்தையிலே உறுதியா இருக்கிறவனிடத்துல எந்த பிசாசும் வந்து வாழ்த்தனம் பண்ணாது, எந்த பேயும் அவன்கிட்ட வரவே வராது. காரணம், வார்த்தையை நாம் நிலைத்திருக்கிறோமா, பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ரட்சிப்பின் சந்தோஷம், வார்த்தையின் மூலமாய் சந்தோஷம். மூன்றாவதாக லூக்கா 10:20 நீங்க படிக்கும் பொழுது, சீடர்கள் 70 பேர் அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அனுப்பினார். அவர்கள் வந்த உடனே தங்கள் மூலமா நடந்த காரியங்களை எடுத்து உரைக்கும் பொழுது 20 ஆண்டவர் சொல்றாரு, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை குறித்து சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாராவது என் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டதன் குறித்து சந்தோஷம் யாராவது பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில ஒரு நாளாவது பட்டிருக்கீங்களா? என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பூங்காவில் ஒரு சண்டை நடந்தது, அதுல நானும் கூட நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த சண்டையில ஒருத்தன் சொன்னா, நான் யார் தெரியுமா உனக்கு, 4 போலீஸ் ஸ்டேஷன்ல என் பேர் இருக்குன்னா. என்ன சந்தோஷம் தெரியுமா அவனுக்கு, 4 போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் பேர் இருக்கான் பாருங்க. அதுல அவனுக்கு என்ன சந்தோஷம் பாருங்க. ஆனா நம்மளுடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதை குறித்து பாக்கியவான்களா இருப்போம். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் இருந்தாதான் உனக்கு பரலோகத்தில் என்ட்ரி. என்ன பரலோகத்தில் என்ட்ரி? கல்லறையில போய் வேடிக்கை பார்க்கலாம். பணத்தை வச்சு அந்த மூடுறதுக்கு முந்தி ஒருத்தர் சொல்றான், சார்
அதாவது அவர் பாடி வச்சாச்சு, இப்போ மூட போறான். பிஷப்புடைய லெட்டர் ஒன்று ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கேன் சார், அதே உள்ள வச்சிருக்கேன். ஏன்னா மேலே போறதுக்கு ஈஸி. முதல்ல பிஷப்பே போக மாட்டான், எப்படி அனிவம் போவேன்? வசனம், கர்த்தருக்குள் மரித்தவன் பாக்கியவான். வசனத்தை நல்லா பாருங்க. பைபிள்ல வாசிக்கும் பொழுது நம்முடைய பேர் எங்க இருக்க வேண்டும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இராதவன் எவனோ எங்க போவான்? வாசிங்க. அக்கினி கடலில் பங்கடைவான். ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லைன்னா அக்கினி கடல். அதே காரியத்தை வெளிப்படுத்தல் வாசிக்கும் பொழுதும் கூட தெளிவாக சொல்லுகிறது. கடைசி வசனத்துல கூட 27 கூட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத காணப்படாதான் எவனோ எங்க போவான்? அக்கினி கடலுக்கு போவான், அக்கினி கடலுக்கு போயிடுவான். நம்ம அதை யோசிக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, அதனால நான் எனி டைம் ஐ கேன் என்டர் தி கிங்டம் ஆஃப் காட். எக்கால சத்தம் ஊதின உடனே அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா என் பேர் உள்ள இருக்கு. ரைட் ராயலா போயிடலாம். நான் எல்லாத்திலையும் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஹால் டிக்கெட்லாம் ரெடி, நான் உள்ள போயிடுவேன், பிரச்சனையே கிடையாது. பாருங்க, அந்த ஒரு கிருபை, தட்ஸ் a பவர் ஆஃப் காட். அந்த ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32 வாசிக்கும் பொழுது அங்க மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, இந்த ஜனத்தினுடைய மக்களுடைய பாவத்தை மன்னித்தினால் மன்னியும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்றாரு. எவ்வளவு வல்லமையா பேசுறாரு பாத்தீங்களா? என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கன்றாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் முதல் 74ஆம் ஆண்டு சென்னை நகரத்தில் பேருந்து புரளா நடந்தது ஆரம்பித்தான். அப்போ சென்னை நகரத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக அப்பொழுது திருச்சபை தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஐக்கிய கிறிஸ்தவ கூட்டமாக நடந்தது. கேத்தலிக்ஸ், ப்ராட்டஸ்டன்ட், பெண்டிகாஸ்ட்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மெரினா பீச்சில் மீட்டிங் நடந்தது. அப்போ அதுக்கு முன்பாக ஒரு ஜப கூட்டம் அடிக்கடி நாங்கெல்லாம் கூடி அந்த ஒரு பெரிய தாஸ் அண்ணமார்களை வந்து ஜபத்தை நடத்துறாங்க. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, இந்த ப்ரேயர் மீட்டிங் நான் போனேன். ப்ரேயர் மீட்டிங்ல வந்து அங்க ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி மோசே எப்படி ஜெபம் பண்ணார் பத்தியா, இந்த மக்களுடைய பாவத்தை மன்னித்திரால் மன்னி, இல்லாவட்டி அவன் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். நம்ம இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். சென்னை நகரத்தில் உள்ள மக்களுடைய பாவத்தை மன்னித்திரால் மன்னியும், இல்லடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். எல்லாரும் கத்தணும்னாரு. நான் சூப்பரா கத்த ஆரம்பிச்சிட்டேன். எந்த மக்களுடைய பாவத்தை மன்னித்திரால் மன்னியும், இல்லடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும் அப்படின்ட்டேன். ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 3 ஹவர் உட்காந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடா பாவி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு ஆண்டவர், பேரை வேற கிறுக்கி போடணும்னு சொல்லிட்டேன். இந்த சென்னை நகர மக்கள் மனம் திரும்புற மாதிரி இல்லை, என் பேர் போச்சு. உடனே கண் அழ ஆரம்பிச்சேன். உடனே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தாவே, இன்னும் ஒரு முறை என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்க. என் பேர் ஜவஹர் செல்லையா, அட்ரஸ் சொல்றேன். அப்போ நான் MCC தாம்பரத்தில் படிக்கிறேன், என் கிருஷ்ணன் காலேஜில் படிக்கிறேன், என் ரோல் நம்பர் இது, தயவுசெய்து இன்னும் ஒரு முறை எழுதிருங்க. நான் செத்தால இந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் நான் போக மாட்டேன்ட்டு அழுதுகிட்டு ஒரே அழுவுறேன். ஆண்டவரே, இந்த தெரியாம நான் கூட்டத்தில் போய் என் பேரை வேற கிறுக்கி போடணும்னு சொல்லிட்டேன். ஒரே அழுகையா இருக்கு. ஆனா அந்த அழுதுட்டு இருக்கும் போது கர்த்தருடைய கம்பீரமான குரல்னா அன்னைக்கு தான் நான் ருசி பார்த்தேன். வந்து சொன்னாரு, எப்பா, நான் இந்த உலகத்தில் இருந்த பொழுது சிலுவையில் என் வேல் விலாசத்தில் எழுதினதை பிரதான ஆசாரியர் எதிர்த்து பேசும் பொழுது பிலாத்து என்ன சொன்னான்? நான் எழுதினது what I have written is written. இவன் பிலாத்து ஒரு சின்ன பிராந்தியத்துக்கு இருந்த மனுஷன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். நீ அந்த கூட்டத்துக்கு போகும்போதே தெரியும் நீ வந்து கடப்புறன்ட்டு. உன் பேர் நான் எழுதினது what I have written is written. Praise God. நல்ல வேளை கத்தர்கிட்டே போயிட்டேன், நேரம் அவர்கிட்டே போய் காலில் விழுந்துட்டேன். என் பேர் எழுதுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் அதுக்கு பதிலாக நான் வேற எங்கேயாவது தெரியாம ஒரு பெரிய பிரபல ஊழியக்காரர்கிட்ட போனேன்னு வச்சுக்கோ, பை மிஸ்டேக். அவர் என்ன சொல்ற தெரியுமா? தம்பி, அப்பவுமே தெரியும்பா நீ ஓவரா துள்றேன்ட்டு, கத்தருக்குள்ள வந்தது இல்லைன்ட்டு. அதனால திருப்பி உன் பேர் எழுதணும்னா நீ 40 days ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்பதான் உன் பேர் இன்னும் மாதிரி எழுதுவாரு. இப்ப என்னடா பண்ணணும்னு தெரியல. நல்ல வேளை எவண்டியும் போல பேர் எழுதின ஆள்கிட்டே போய் பிடிச்சிட்டேன், காலிலே விழுந்துட்டேன். அடுத்த வாரம் வந்தாங்க,
என்ன பிரதர் பிரேயர் மீட்டிங் வரியா? கர்த்தருடைய வருகை வரைக்கும் வரமாட்டேன், உங்க இடத்துக்கு வரமாட்டேன், நான் பட்ட பாடு எனக்கு போதுன்ட்டு நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதின குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை மோசேக்கு இருந்தது. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? நமக்கு உண்டா? என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று உண்டா? அந்த நம்பிக்கை இருந்தால் அதுல சந்தோஷம். இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. நான் ரட்சிப்பின் சந்தோஷம், வசனத்தின் பெற்றுக்கொள்வதனால் உட்கொள்வதனால் சந்தோஷம், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை குறித்த சந்தோஷம் எவ்வளவு பேரின்ப பாக்கியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடைசியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 படிக்கும் பொழுது ஆவியின் கனிகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த ஆவியின் கனிகளில் ஒன்றுதான் சந்தோஷம், அன்பு, சந்தோஷம். The fruit of the spirit is joy. நமக்கு பரிசுத்த ஆவி எதற்காக பெறுகிறோம் என்றால், நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வேற, பரிசுத்த ஆவி பெறுகிற அனுபவம் வேற. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே அந்த ஆவிக்குரிய கனியாக சந்தோஷம் உனக்குள் நுழைகிறது. அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடினார்களோ அப்பொழுதெல்லாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனாலும் அவர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்களே. பிலிப்பி ஜெயில பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும் பொழுது எத்தனை அடி வாங்கின பிறகு அந்த நடு ராத்திரியில அவர்கள் துதித்து பாடினார்கள். ஆவியின் கனி அவர்களை பாட வைத்தது. பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவுடன் பாடின பாட்டு சிறை கதவுகள் தானாகவே திற உண்டது. அந்த வல்லமை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? அந்த சந்தோஷம் இன்னைக்கு நமக்கு பெற்றுகிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவின் நிறைவை பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக இருளாய் இருக்கிறதெல்லாம் பிரகாசமாக வெளிச்சமாய் இருக்கும். நம்ம ஆண்டவருடைய குள்ள இருக்கிறோமா? கர்த்தருக்குள் இருக்கிறோமா? ஆவியின் கனியாகிய சந்தோஷம் நமக்குள் எதிரொலிக்க வேண்டும், நம்முடைய முகத்தில் எதிரொலிக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். என் பேர் அங்க இருக்கிறது, அதான் முக்கியமான இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க, கர்த்தருக்குள் இருக்கிறோம், கர்த்தருக்குள் இருக்கிறோம். சந்தோஷமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கவும், எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கவும், எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கவும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ சித்தம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். எந்த நிமிஷத்திலும் சந்தோஷத்தோடு காணப்பட வேண்டும். அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கும். நான் கொரோனா காலத்துல எல்லா இடத்துக்கும் சுத்தி தெரிஞ்சேன். சென்னையில அதனால ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போனேன். ஒருத்தர் தற்செயலா ரோட்ல பார்த்து கேட்டார், என்ன சார் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறீங்களா? கொரோனா இருக்குன்னு தெரியுமா சார்? நான் தெரிஞ்சனால ரொம்ப சிரிக்கிறேன் அப்படின்னா. அப்படியா? நமக்குள் இருக்கிற ஒரு சந்தோஷம், நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம். காரணம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் சந்தோஷத்துடன் காணப்படுவான். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும், நமக்குள் இருக்க வேண்டும். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஆண்டவருக்குள்ள வந்த காலத்துல 45 வருஷத்துக்கு முந்தி ஒவ்வொருத்தரா கை கொடுக்கும் போதெல்லாம், பிரதர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கை கொடுப்பாப்பா. இது முதல்ல கை கொடுக்கறதே கிடையாது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா சொல்றதும் கிடையாது. ஏன்னா சொன்னா அதே வார்த்தை திருப்பி கேட்பான். இன்னைக்கு நமக்குள் கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி ஒரு காலம் நம்மை விட்டு போகவே முடியாது. கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷத்துடன் நாம் சிரித்த முகத்துடன் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதான் பேரின்ப பாக்கியமா இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, தர்மையான விளைக்காமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில சோத்தரிப்போமாக. எல்லாரும் வாயில சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரீபா லாபா சந்தர ரந்தர ரபா. உம்முடைய
வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். உடைய வசனத்தை வாசிக்கிறதுனால சந்தோஷத்தினால் நான் நிரம்பி இருக்க வேண்டும். எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. உன் வாயை விரிவாய் தர, நான் உன்னுடைய நிரப்புவேன். எவ்வளவு பேருங்க பாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த கிருபை இன்னைக்கு நம்மளை மகிழ்ச்சியினால் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்பாய் என்றால் மீண்டும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாக அதிகமாக இருக்கும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்வதாக. உம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம், வசனத்தை உட்கொள்வதனாலே சந்தோஷம், அந்த தேவனாகிய கர்த்தருடைய பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது குறித்த சந்தோஷம், ஆவியை நிறைந்திருந்து அந்த சந்தோஷத்தை நிறைவாய் பெற முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.